அடிமை என்று சொல்லக்கூடிய அஷ்டைஸ்வரர்களை பற்றி கீழ விதேகம், மேல விதேகம், தென் விதேகம், வட விதேகம், தென்னிரவிதம், வடவிதம், தென்பரதம், வடவரதம், மத்தி கண்டம் என்று சொல்லக்கூடிய நம்ம கண்டத்துக்கு மதிமதி ஆகி செங்கோல் தாங்கி துரைக்கின்றதே மகத தேசம். இந்த மகத தேசத்தை ஆளக்கூடிய என்னுடைய பெயர் மரகத மன்னன். மரகத மன்னன் அல்லது பிருகத்ரதன். பிருகத்ரதன் என்ற பெயரோடு சீரோடும் சிறப்போடு நாட்டை அரசாட்சி செய்து இருந்தாலும் அனுதினமும் எனக்கு உள்ளதாக வரக்கூடிய காவலனை எங்கு சென்றார் தெரியவில்லையே. காவலனை பார்க்க வேண்டும். யாருங்க காவல்? வணக்கம் மகாராஜா. ஆமா, ஓ அத கேக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஆமா, சின்ன பஞ்சாயத்துங்க. ஒரே ஊர்ல 4 சேவடங்கிறான். ஐயோ அது இல்லைங்க, 4 சேவடனும் 4 விதமான சேவடை. ஆமா, 4 சேவடை, 6 சேவடை, 3/4 சேவடை, 3 சேவடை. முழு சேவடன் சொன்ன உங்களை சொல்லலாம். என்ன நடந்தது தெரியுமா? 4 சேவடன் நின்னுங்க, 6 மேய்க்கிறான். 6 சேவடன் நின்னுங்க, நாத்தாங்களுக்கு தண்ணி பாய்ச்சின்னு 6 சேவடன் பல்லு வேலைக்குன்னு அவன் நின்னுங்கிறான். இந்த 4 சேவடன் போய் 6 சேவடன் என்ன சொல்றாரு? ஐயா ஐயா, இந்த ஆட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு அக்கம் பக்கம் பயிர்ல வாய வைக்காம நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போய் சாப்பாடு எடுத்தாந்துடுறேன். நான் சாப்பிட்டு வர வேணும், நீ ஆட்டை பார்த்திருந்தா ஒரு காலு உடஞ்ச ஆடு உனக்கு நான் இனமா கொடுக்குறேன் சரி அப்படின்னு 4 சேவடன் சொன்னாரு. இந்த 6 சேவடன் பல்லு அடிக்கனே தலையாட்டின பல்லு அடக்கினாரு பாரு. நாம சொல்றதுக்கு தான் இவர் தலையாட்டாரு. 4 சேவடன் இவனாவ நினைச்சுக்கிறான். அப்படி அவன் மேல போனா போய் சாப்பிட்டு வந்து பாக்குறான், வித்த ஆடுறான், வித்தபடியே இருக்குது. இவர் நின்று தண்ணி பாய்ச்சி பல்லு அடக்கணும் விலைக்கணும் இவர் நிக்கிறாரு. 4 சேவடனுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, யாரோ எவரோ தெரியல, நாம சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரொம்ப நேரம் ஆட்டெல்லாம் பார்த்து இருந்தாரு. நாம சொன்ன மாதிரி ஒரு காலு உடஞ்ச ஆடு இவருக்கு நாம சும்மா கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு காலு உடஞ்ச ஆட்டை தூக்கி போய் 6 சேவடம் கிட்ட போட்டாரு. 4 சேவடம் வச்சுக்க. அதுக்கு இந்த 6 சேவடம் என்னன்றாரு, அட படுபாவி,
நான் இங்க நின்னு தண்ணி பாசி நின்னவன் நின்ன இடத்தே இருக்கிறேன். உன் ஆட்டுக்கால அடிச்சு நான் ஒடிக்கின்றாப்பா எவன் ஒரு எனக்கு தெரியலான்ற இதுக்கு இந்த கால் சேவடம் கேக்குறான் பாரு பதில. ஏண்டா நீ ஆட்டை பார்த்துருந்தா கால் ஒன்று ஆடு தரம் தான் நான் சொல்றேன். நீ என்ன எனக்கு இந்த ஆடு வேணா நல்ல ஆடா போய் ஏத்தாங்க அப்படின்னு கால் சேவடம் சொன்னது இவனுக்கு புரியல, இவன் சொன்னது இவனுக்கு புரியல. ரெண்டு பேருமா சண்டை போட்டு முக்கா சேவடம் கிட்ட போறானுங்க. முக்கா சேவடம் பாருங்க, ரெண்டு மாட்டை புடிச்சுன்னு வரப்பு மேல மேசி நிக்கிறாரு. இந்த கால் சேவடம் போய் என்னன்றான், கால் ஒன்று ஆடு தரம் நான் சொன்னேன். ஆனா நல்ல ஆடா கேக்குறான்னு கால் சேவடம் அரை சேவடம் என்ன இவன் ஆட்டுக்கால ஆட்சி ஓடிக்கல. நான் அரை சேவடம் சொல்றேன். முக்கா சேவடம் தாங்க சரியான தீர்ப்பு சொல்லிட்டான். எப்படி சொன்னா? ஏண்டா உங்க ரெண்டு பேரும் எங்க அம்மா இருமாப்பு இருந்தா போன வாரம் சந்தையில புடிச்சான மாடு இது ரெண்டும், இத போய் திருட்டு மாடுன்னு சொல்றீங்க அப்படின்னு முக்கா சேவடம் சொல்றான். காது கேட்காத. சரி, மூணு பேருமா சண்டை அடிச்சு மாறிக்கிட்டு முழு சேவடம் கிட்ட போறானுங்க. முழு சேவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி போடுது. ஒரு பொண்டாட்டி சண்டை வாங்கி அடிச்சு அம்மாவுக்கு தோச்சிட்டாரு. இந்த மூணு பேரும் ஒன்னா போனோம்ல, கால் சேவடம் கால் உடஞ்சு ஆத்தாரன்னு சொன்னா நல்லா ஆடாக்காரன் கால் சேவடம். அரை சேவடம் இவன் ஆட்டுக்கால ஆட்சி உடைய முக்கா சேவடம் ரெண்டு பேரும் கூடி வந்து ஏமாட்டு திருட்டு மாடுன்னு சொல்றாங்க. முக்கா சேவடம் சொல்றான். இது முழு சேவடம் இதை கேட்டுட்டு சரியான தீர்ப்புங்க. அசத்திட்டாரு. நீங்க மூணு பேர் இல்லடா, இந்த ஊரே இந்த மாதிரி தேர்ந்து வந்து சொன்னாலும் சரி, சண்டை போட்டு போனவ தான் அவளை போய் நாயிட்டு வர மாட்டேன். நான் நாலு பேருமே காது கேட்காதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்ததுங்க. நாலு பேருக்குமே நல்லா படிக்க தெரியும். ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எழுதி காட்டினா கம்மியாச்சு நீ சொன்னா ஐயோ உங்களும் இல்ல எங்க காட்டுறீங்க நீங்க என்ன கேக்குறீங்க உங்களும் இல்ல ஏய் காது கேட்காத கால் சேவட கம்மியாச்சு சொல்ற கம்மியாச்சு என்ன நீ என்ன அடிக்கிறா அப்படின்னு எழுதி காட்டினா அப்புறமா நாலு பேர் பிரிச்சு ஓடிறாங்க. எப்பயுமே நான் அசாங்கில காலை வைக்கணும்னா ஒரு நல்ல காரியம் செய்வேன். ஆமா நல்லது செய்வேன். ஏன்னா மனிதனா போனா ஒரு நாளைக்கு 1000 தப்பு பண்ணலாம், ஒரு நல்லது செய்யணும். செய்தா அந்த 1000 தப்பி நிவர்த்தி செய்திடலாம். பாவத்தை முன்னே சொல்ல. ஆமாங்க, அதனாலதான் நேத்து பாருங்க அரசாங்கத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். நடக்கிற வழியில அவரை கருங்கல் இருக்கலாமா? யாராவது வயசான காலில் பட்டா விழுந்துருவாங்க. அதனால அந்த கல்லை தூக்கி வேலி வர போட்டு வந்தேன். நல்லது செய்திருக்கின்றாங்க. இன்னைக்கு ஒரு நல்லது செய்யணுமே அப்படின்னு அரசாங்கத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். என் எதுல ஒரு வயசான தலையில கட்டுக்கிட்டு வந்தேன். என்ன தாத்தா வயசான நேரத்துல தலையில மாமேலை கட்டு. நேற்று வேலி வருமா உட்காந்து வெளியே போயிருந்தேன். அப்ப அந்த கண்ணில கழித்து என் தலையில போட்டாங்க. பாக்கிற கள்ளத்துக்கு போறியா? அதனால இட்லியில உட்காந்து அதனால நான் நல்லது நினைச்சுதான் நான் போட்டேன். நல்லதா இது? நான் நல்லதுதான் நினைச்சேன். ஆனா எனக்கு நல்லதா இருக்கலாம். என் மேலே ஐயா சாமி நீ வெளி வந்தாலே ஆட்சியத்துல மறந்து நீ என்ன நான் ஒரு ஆளு நினைச்சிட்டேன் அடிச்சுட்டா 10 நிமிஷம் நீ எட்ட கூட என் மேல கை வச்சிருந்தா கேட்க ஆளு நினைச்சுக்கிறேன். எனக்காக என் மச்சா இருக்கிறான் கூப்பிடுற மாதிரி மச்சா
வெள்ளைக்காய் போல ஏண்டா கூப்பிட்டுதான் கூப்பிட்டேன் இந்த மாதிரி வெள்ளை கையில விடுவேன் போடா எனக்கு மேல வர கூட தானே ஆமாங்க காரணம் காரணம் அதை யாங்க கேக்குறீங்க பெல்ட் எந்த கடையில வாங்கினா அது எவ்வளவு தெரியுமா 150 ரூபாடா என்னடி ஏங்க நீ தமிழ்நாடு சொல்லுங்க பாரியா தமிழ்நாடு தெரியாதா என்ன ஆந்திரா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா நீ தெளிவா இல்லடா அவனா தெளிவா இருக்கடா டேய் கன்னடா யாருக்கு என்னப்பா மிஸ்ராடி இது அடிக்கிற கம்யூனிட்டி ஒழுங்காச்சா மூமலே பிசுறாடி இதுக்கு மேல தேவசம் முட்டை பையா சொல்லிக்கிறான் அவன் பேச்ச காட்டினா கொலகாசம் உள்ள போவ சாமி தடுப்பூசி பொழுது ஐயா பானிபூரி கேள்வி போட்டுக்கிறேன் பேல்பூரி கேள்வி போட்டுக்கிறேன் அது நான் கிரிவசா மரகாந்து பண்ணடா சரிங்க எல்லாம் உன்னால கண்டா எல்லாம் குடியில்தான் இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு இந்த பொண்ணு மணி தரட்டேன் ஒரு 9 மணி 8 மணி தர சொன்னா அவரும் காசு வச்சுப்பாங்க நான் நல்ல தங்க சொல்றேன் 6 மணி 7 மணி 7 காலை கடந்து முடிக்கிட்டு பிளாக்ல தான் தேடுறாங்க பிளாக்ல ஒரு கோட்டை எவ்வளவு தெரியுமா 250 300 அவங்க காசு வீணாகுது இல்ல ஒரு 7 மணி 8 மணிக்கு தந்தா 150 பணம் மிச்சமாகுது அறிவு உனக்கு இருக்குது 150 மிச்சம் பண்ணிட்டாக்கா நீ வேலைக்கே போக மாட்டா வேலையே அதான் பாதி பேருக்கு அப்படின்னா நாட்டுக்குடிகளுக்கு எந்த விதமான குறைங்க அப்படியா
எதுவுமே சொல்லலை. நான் அழுதுண்டா. அதுக்குள்ள உனக்கு தூக்கணும்னீங்க. என்ன என் குடும்பத்தில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா? எதுவுமே அழுகலை எனக்கு முன்ன. அப்படி கிடையாது. நீங்க அழுதா. நீ அழுணும். பரவாயில்லையே. நீங்க சிரிச்சா. நான் சிரிப்பேன். காவலண்டா நீதான்டா. நீங்க ஓடுங்க. ஓடணும். நீ நான் ஓடியாரு. பரவாயில்லை. நீங்க உட்கார்ந்தா. நீ நான் உட்காருவேன். நீங்க படுத்தா. நான் படுப்பேன். நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடுவேன். நான் செத்து போனா. நான் சாப்பிட மாட்டேன். நான் செத்துன உடனே தூக்கி போட்டுக்கிட்டு. அப்படியே விட்டுருவோம் உள்ள. ஆளை மூஞ்சி பாரு. ஏன்? ஏய், நான் எவ்வளவு பெரிய கூட பிறக்கா தம்பி மாதிரி நான். சரி. உங்க அப்பா இருக்காரு. எங்க அப்பா மாதிரி. உங்க அம்மா இருக்காங்க. எங்க அம்மா மாதிரி. பரவாயில்லையே. உங்க அக்கா இருக்காங்க. எங்க அக்கா மாதிரி. பரவாயில்லைடா. உங்க சித்தி இருக்காங்க. என் சித்தி மாதிரி. இதெல்லாம் இருக்கணும். உங்க தங்கச்சி இருக்காங்க. என் தங்கச்சி மாதிரி. அதனுடைய உங்க உருவம் பொண்டாட்டி இருக்காங்க. என் பொண்டாட்டி மாதிரி. ஏம்மா, என்ன இப்ப தவற சொல்லிட்டாங்க? என்னடா மாமா தூக்கி போட்டு வச்சு இப்ப பெட்ல வச்சு ஓடுறீங்க. ஐயா, வர வர. இது ஏன் காரணம் கட்டிங்க போய் உள்ள போட்டாவா இடிச்சிட்டு. நானா? ஏய், எதிர்பார்த்தது நான் சொத்து பிரிக்கலான்னு. ஆசை எந்தன் உள்ளத்திலே ஆழ ஒரு பிள்ளையில்லை. ஆசமான எண்ணத்திலே மோசமான பெருந்தலை. ஆசை எந்தன் உள்ளத்திலே. ஆசை எந்தன் உள்ளத்திலே ஆழ ஒரு பிள்ளை இல்லை. பாசமான நெஞ்சத்திலே மோசமான பெருந்தொல்லை. ஆசை எந்தன் உள்ளத்திலே. ராவணா, அதாவது ஆண்டவனே ஆண்டவனே கூப்பிடுறாங்களே, அந்த ஆண்டவனை கூப்பிடுறது கிடையாது. முன் ஜென்மத்தில் நம்ம ஆண்டவன நம்ம இப்போ அனுபவிக்கிறோமே, ஆண்டவன அந்த கஷ்டம் வரும்போது நினைப்போம் ஆண்டவன ஆண்டவன. அந்த ஆண்டவனை கூப்பிடுறது கிடையாது. நம்ம ஆண்டவன முன்னோரு ஆண்டவனையே நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிறேன். ஐயோ ஆண்டவனே என்று. அப்படி நான் முன் ஜென்மத்தில் என்ன பாவத்தை செய்தேன்? நான் முன்னெடுத்த பிறவிதனில் என்ன பாவம் செய்தேனோ? முன்னெடுத்த பிறவிதனில் என்ன பாவம் செய்தேனோ? இப்பிறவி நான் எடுத்து இன்பமதை இழந்தேனே. இப்பிறவி நான் எடுத்து இன்பமதை இழந்தேனே. பொன்பொருள் நிறைந்திருக்க செல்வங்கள் குவிந்திருக்க. பொன்பொருள் நிறைந்திருக்க செல்வங்கள் குவிந்திருக்க. இப்பிறவி நான் எடுத்து இன்பமதை இழந்தேனே. இப்பிறவி நான் எடுத்து இன்பமதை இழந்தேனே. ஆசை எந்தன் உள்ளத்திலே ஆழ ஒரு பிள்ளை இல்லை. பாசமான நெஞ்சத்திலே மோசமான பெருந்தொல்லை. ஆசை எந்தன் உள்ளத்திலே. நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் என்னிடம் முறையிடுவார்கள். ஆமா. அவர் குறையை நான் தீர்த்து வைப்பேன். ஆனா இந்த மன்னனுக்கு குறை என்றால் யாரிடத்தில் முறையிடுவேன்? கவலா, யாரிடத்தில் முறையிடுவேன்? கற்பிணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன். திருமணம் செய்து பல ஆண்டு காலமாகியும் குழந்தை பாக்கியமே இல்லை. அவளுக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தில் அவளுடைய தங்கை பொற்பிணி என்று சொல்லி 2ஆம் தாரமாக மணந்தேன். ரெண்டாவது கல்யாணம். உண்மை. அப்படி செய்தும் இருவருக்குமே குழந்தை இல்லாமல் இருக்கின்றேன். நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணீங்க. அப்பயே நம்ம மனுஷன் தெரியுது. திரும்பவும் கல்யாணம் பண்ணணும். அப்பவாது இருக்குமான்ற ஒரு நம்பிக்கை தான் சரி. சரி, உங்க குழந்தை அப்படி இருவரை மணந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப உங்க குழந்தை இல்லையா? அதைத்தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். சரி, உங்க பொண்டாட்டிக்கு ஏய்! எனக்கு தான் என் பொண்டாட்டிக்கு நான் ஏங்க, இதை முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கூடாது. சொல்லா? சரி, இது பண்ணலாம். இந்த மாதிரி பொண்டாட்டி ரெண்டு பேரும் உள்ள இல்ல. ஆ. அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா. சொல்லியிருந்தா? உடனே புள்ள கொடுத்துருப்பேனா? ஐயோ, அது இல்லைங்க. ஆ. எனக்கு ஒரு பிள்ளை தத்து கொடுத்துருப்பேன்.
உனையும் பொண்ணைய பெற்றுட்டு இப்படியா எங்கன்னா ஒண்ணு குத்துட்டு போலாம் பாக்குறே இப்படி ஏய், உண்மை உண்மைதான். இல்லை என்றால் அப்படியாவது எடுத்து வளர்க்க வேண்டும். சரி, நியாயம். ஆனால் இருந்தாலும் சென்று என் மனைவி, நான் நகரவளம் வரும்பொழுது மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. என் மனைவி இருவரும் அழுதுகளை சென்ற மாதிரி அரண்மனை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு என்னை விட்டால் யாரும் கிடையாது. ஆகவே என் மனைவியை பார்க்க வேண்டும். சீக்கிரம் அழைத்து